வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல எந்த டாபிக் ரிலேட்டடா நம்ம பார்க்க போறோம்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி தாவல் தடை சட்டம் சம்மந்தமா தான் பார்க்க போறோம். இத ஏன் குறிப்பா இந்த நேரத்தில பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒடிசால நடந்த மாநிலங்களவை தேர்தல், ராஜ்யசபா தேர்தல் பொறுத்தளவுல அங்கே ஒரு 3 காங்கிரஸ் எம்.எல்.ஏக்கள தகுதி நீக்கம் கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில தகுதி நீக்கம் செய்வதற்கு சபாநாயகருக்கு கொறடா உத்தரவு பிறப்பித்திருக்கார். அப்ப இந்த கட்சி தாவல் தடை சட்டம்னா என்ன? ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் இது சம்மந்தமான வீடியோஸ் நான் நெறைய போட்டிருப்பேன் உங்களுக்கு. இது சம்மந்தமான எம்.சி.க்யூ நான் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பேன். இருந்தாலும் சில முக்கியமான தகவல்கள் நீங்க இது சம்மந்தமா தெரிஞ்சுக்கிறங்க. ஓகேவா? ஏன்னா ரீசென்ட்டா நியூஸ்ல வந்ததுல இப்ப ஆன்டி டிஃபெக்ஷன் லா எல்லாருமே ஷெட்யூல் 10 ஆன்டி டிஃபெக்ஷன் லா நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. முதலாக ஷெட்யூல் 10ல என்ன சேர்த்தாங்கன்னு தெரியுமா? சிக்கிம் மாநிலம் இருக்குல்ல, சிக்கிம் மாநிலத்த இந்தியால துணை மாநிலமா கொண்டு வந்தாங்க. அப்போது தான் ஷெட்யூல் 10ல முதல்ல ஆட் பண்ணது. நான் அதாவது தெளிவா சொல்றேன். முதலாக ஷெட்யூல் 10 இருக்குல்லப்பா. சரி. ஷெட்யூல் 10 இருக்குல்ல, அட்டவணை 10. இத முதலாக எப்போது ஆட் பண்ணுவாங்கன்னா, 35வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1974ல ஆட் பண்ணுவாங்க. என்ன? சிக்கிம் மாநிலத்த அசோசியேட் ஸ்டேட்டா சேர்க்கையில. சிக்கிம் மாநிலத்தில அசோசியேட் ஸ்டேட்டா சேர்க்கையில அத ஆட் பண்ணுவாங்க. அப்ப முதலாக அட்டவணை 10 என்பது சிக்கிம் மாநிலத்தை அசோசியேட் ஸ்டேட் துணை மாநிலம். இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க எல்லாரும். மேபி புதுசா கூட நெறைய பேருக்கு தெரிஞ்சு வச்சிருந்திருக்கலாம் இப்ப. இதற்கு அப்புறம். இது அதற்கப்புறம் ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இந்த ஷெட்யூல் 10 அதற்கப்புறம் நீக்கிட்டாங்க. எதற்கப்புறம் நீக்குனாங்க? 36வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1975. அந்த சிக்கிம்க்கு வந்து ஸ்டேட் அந்தஸ்து கிடைச்சிரும். சிக்கிம்க்கு ஸ்டேட் அந்தஸ்து கிடைச்ச உடனே. ஓகேவா? அப்ப தற்போது வரைக்கும் இப்ப 9 இருக்கா? ஏன்னா முதலாக 9வது அட்டவணை முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1951ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் ஷெட்யூல் 10 தான். எல்லாரும் அதையே நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷெட்யூல் 10னா ஆன்டி டிஃபெக்ஷன்ல தான் நான் ஃபர்ஸ்ட் சேர்த்தது சிக்கிம் ரிலேட்டடா. ஓகேவா? இப்ப இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா ரிலேட்டடா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? இது அட்டவணை 10ல சேர்த்திருப்பாங்க. அட்டவணை 10. ஆனா ஷெட்யூல் 10ல ஃபர்ஸ்ட் சிக்கிம் சேர்த்துட்டு அடுத்து அத டெலீட் பண்ணிட்டாங்க. தற்போது 9 தான் இருந்தது. அதற்கப்புறம் 10வதா என்ன வந்துச்சு? ஆன்டி டிஃபெக்ஷன் லா 52வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1985. 1985 1985 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் அடிப்படையில ஷெட்யூல் 10 சேர்ப்பாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் சேர்ப்பாங்க. கட்சி தாவல் தடை சட்டம். பேசிக்கா சில கான்செப்ட் சொல்றேன். சரிங்களா? அதாவது 1/3 கான்செப்ட்னு சொல்லுவாங்க இப்ப. 1/3 கான்செப்ட். தூசியாவது ரொம்ப 1/3 கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1/3 கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப ஓகே. 1/3 கான்செப்ட் சொல்லுவாங்க. 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 இந்த அடிப்படையில சேர்க்கிறாங்க. இப்ப இதெல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். 1/3 கான்செப்ட்னால என்னன்னு பார்த்துருவோம். ஓகேவா? இப்ப ஒரு மாநிலத்தில இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிறோங்க. 234 எம்.எல்.ஏ இருக்காங்க. 234 எம்.எல்.ஏ வின் பண்றாங்க. இப்ப ஒரு கட்சி சார்பாக 100 எம்.எல்.ஏ வின் பண்றாங்க. இன்னொரு கட்சி சார்பாக 134 எம்.எல்.ஏ வின் பண்றாங்க. இது வந்து ஏ பார்ட்டி. இது வந்து பி பார்ட்டி. இது வந்து ஏ பார்ட்டி, இது பி பார்ட்டின்னு எடுத்துக்கிறோங்க. சரிங்களா? 100 எம்.எல்.ஏ ஏ பார்ட்டி சார்பாக வின் பண்றாங்க. 134 எம்.எல்.ஏ பி பார்ட்டி சார்பாக வின் பண்றாங்க. இந்த 100 எம்.எல்.ஏ 134 எம்.எல்.ஏ இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வருவதற்கு முன்பாக 1985ற்கு முன்பாக இந்த 100 எம்.எல்.ஏ இருக்காங்கல்ல, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதில 10 பேர் இதில போய் சேர்ந்துக்கிறலாம். இதில 20 பேர் கூட சேர்ந்துக்கிறலாம். இதில 10 பேர் இங்க போய் கூட சேர்ந்துக்கிறலாம். அப்ப வரைமுறையே இல்லாம இருந்தது. சரிங்களா? அப்ப அந்த குதிரை பேரம் சொல்லுவாங்கல்ல, 2 கோடி, 3 கோடி அந்த அமௌண்ட்டுக்கு அப்படியே இந்த மெஜாரிட்டிக்குனா பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு. இப்ப ஒருவேளை ஒரு கட்சி 100 வின் பண்ணிட்டாங்க. இன்னொரு கட்சி 110 வின் பண்ணிட்டாங்க. இன்னொரு கட்சி 110 வின் பண்ணிட்டாங்க. இன்னொரு கட்சி 24 வின் பண்ணிட்டாங்க. இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல. யாருக்கு மெஜாரிட்டி இல்லாம போகுதா? அப்ப மெஜாரிட்டி இல்லாம போறையில, இங்க இருக்கிற ஒரு 7 பேர் இங்க வந்துட்டாங்க. இங்க இருக்கிற ஒரு 10 பேர கொண்டாந்து இங்க சேர்த்துட்டாங்க. இல்ல இந்த 110ல இருக்கிற 20 பேர் இங்க கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. அப்படின்னு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த வரைமுறை இல்லாம இருந்தது 1985க்கு முன்னாடி.
யார் எந்த கட்சியில் நின்று வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் எந்த கட்சிக்கு வேணாலும் போய் சேர்ந்துக்கிறலாம், ஒன்றுமே அவங்க மேலே நடவடிக்கை எதுவுமே வராது. ஆனால் 1985க்கு அப்புறம் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுடைய எம்எல்ஏ பதவியானது பறிக்கப்படும் சொல்லுவாங்க. ஒரு எம்பியாக இருந்தால் எம்பி பதவி பறிக்கப்படும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கட்சியில் வின் பண்ணிட்டு, இப்போ 100மே ஏ பார்ட்டிலேருந்து வின் பண்ணியிருக்காங்க, இந்த 100மே பி பார்ட்டிலேருந்து வின் பண்ணியிருக்காங்க, 24 பேர் சி பார்ட்டிலேருந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு கட்சி சார்பாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள், நான் சுயேட்சைக்கும் நியமனத்துக்கும் நான் பின்னாடி சொல்கிறேன். ஒரு கட்சி சார்பாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் அடுத்த கட்சிக்கு போய் சேர்றாங்கன்னா அவர்களுடைய உறுப்பினர் பதவி பறிக்கப்படும் சொல்லுவாங்க. அப்போ இதற்கு ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? இதற்கு ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா அப்படின்னா, இப்போ 1/3 கான்செப்ட் அப்படின்னு சொன்னலப்பா, 1/3 கான்செப்ட் இது எப்போ கொண்டு வந்தாங்க? 1985 கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு கட்சியில் 1/3 உறுப்பினர்கள், 1/3 உறுப்பினர்கள் தனியாக போகிறாங்க. இப்போ 1/3 30 பேர்னா 10 பேர், 60 பேர்னா 20 பேர், 90 பேர்னா 30 பேர். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த 100 பேர் இருக்காங்கல்ல, 100 பேரில் 1/3 பார்த்தா எவ்வளோ வரும்? 33 பேர் வரும். 100 பேர் ஒரு கட்சியில் வின் பண்ணியிருக்காங்க. ஏ அரசியல் கட்சியில் ஏல 100 பேர் வின் பண்ணியிருக்காங்களா? அந்த ஏ பார்ட்டிலேருந்து 33 பேர் இன்னொரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு மெர்ஜ் ஆகிறாங்க, பி பார்ட்டியில் போய் சேர்றாங்க. அப்படின்னா இந்த 33 பேருடைய பதவி பறிபோகாது. ஏன்னா இவங்க தனி பொலிட்டிக்கல் பார்ட்டி மெர்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க ஸ்பிளிட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அரசியல் கட்சியில் ஏற்படக்கூடிய பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அரசியல் கட்சியில் ஏற்படக்கூடிய பிளவு என்பது 1985 என்ன அடிப்படையில் இருந்துச்சுன்னா, 1/3 உறுப்பினர்கள் பிரிந்து சென்றால் அது அரசியல் கட்சியில் ஏற்படக்கூடிய பிளவு. இதை பெர்பெண்டிகுலர் ஸ்பிளிட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? அது வந்து அரசியல் கட்சி சார்பாக பொதுச் செயலாளர் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, ஒன்றிய செயலாளர் இருக்காங்கன்னா அதுதான் பெர்பெண்டிகுலர் ஸ்பிளிட் பார்ப்பாங்க. இதில் பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? அப்போ எம்எல்ஏல 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 33 எம்எல்ஏ என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா இந்த 33 பேரை பதவி நீக்கம் பண்ண முடியாது. எப்போது? 1985. இதான் 1/3 கான்செப்ட். ஓகேவா? இதில் சில சேஞ்சஸ் பண்ணாங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா, 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003, 2003, 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003. இது ரிலேட்டடாக இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா இதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க, 15% தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்கணும். மத்திய அமைச்சரவையிலையும் மாநில அமைச்சரவையிலையும் அதிகபட்சம் 15% மட்டுமே அமைச்சரவை இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிறங்க, 234 எம்எல்ஏ இருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த ஒருத்தர் அமைச்சர் கொடுக்காட்டினா அவர் புரட்சியை கிளப்பிடுவார், ஒரு மாவட்டத்தில் அவருக்கு அமைச்சர் கொடுக்கலன்னா அவர் நம்மளை விட்டு போயிடுவார், இவருக்கு அமைச்சரை கொடுக்கணும், பையன் கேட்குறாங்க, அவங்க கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்க, இவங்க ரெக்கமெண்டர் அவங்க ரெக்கமெண்ட் சொல்லி எல்லாருக்கும்னா கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குல்ல, 234 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, இதில் 15% பார்ப்பாங்க. மொத்தம் ஒரு 34 பேர் வரும். 34 பேர் தான் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்கலாம். அதே மாதிரி தான் மத்தியில் பார்ப்பாங்க. மத்திய அரசாங்கத்தில் 543 இருக்கு, 543ல் 15% பார்ப்பாங்க. ஆனால் மாநில மத்திய இதை தவிர யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை 10% தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு மாநில அரசாங்கம் இருந்தால் குறைந்தபட்சம் 12 அமைச்சராக இருக்கணும். குறைந்தபட்சம் எத்தனை அமைச்சராக இருக்கணும்? 12 அமைச்சராக இருக்கணும். இதே நீங்கள் யூனியன் பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் எத்தனை பேர்? 5 பேர் அமைச்சராக இருக்கணும். ஆனால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 10% வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த 90 இது வந்து 91 சொல்லியிருப்பாங்க, அதனால நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 91ல் ஆன்டி டிஃபெக்ட்ஸ் எல்லாம் சம்மந்தமாக எதுவும் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருப்பாங்க. கட்சித்தாவல் தடை சட்டத்தின் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? 1/3 கான்செப்ட் 2/3 கான்செப்ட் மாற்றிருப்பாங்க. 1/3 கான்செப்டை 2/3 கான்செப்ட் மாற்றிருப்பாங்க. அது என்ன 1/3 கான்செப்ட் 2/3 கான்செப்ட்? இப்போ நான் மறுபடியும் வர்றேன். என்ன, ஏ 100 பேர் வின் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு எடுத்துக்கிறேங்க, 114 பேர் வந்து பியில் வின் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிறோங்களேன். 114 பேர் பியில் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ 214 வந்துருச்சா? ஒரு 20 பேர் வந்து எதில் வின் பண்ணியிருக்காங்க? சியில் வின் பண்ணியிருக்காங்கப்பா. 234 வந்துருச்சா? இப்போ சியில் வின் பண்ணியிருக்காங்கப்பா, சரியா? இப்போ 2/3 கான்செப்ட் முன்னாடி நான் என்ன சொன்னேன், 1/3 கான்செப்ட்னா இப்போ இந்த 100 பேர் இருக்கக்கூடிய கட்சியில் 33 பேர் வெளியில் போயிட்டாங்கன்னா அவங்கள தகுதி நீக்கம் பண்ண முடியாது. 30 பேர் 25 பேர் 20 பேர் போனாங்கன்னா தகுதி நீக்கம் பண்ணலாம்னு சொன்னேன். ஓகே, அதே மாதிரி தான் 114க்கு 1/3 பார்ப்பாங்க, 20க்கு 1/3 பார்ப்பாங்க. அடுத்தடுத்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா சொல்கிறேன். இப்போ இதை 2/3 மாற்றிட்டாங்க. 33ங்கிறது ஒரு அளவு கம்மி தான். இப்போ 2/3. இப்போ இந்த 100 பேர் இருக்கக்கூடிய கட்சி எடுத்துக்கிறங்க, 2/3 எடுத்துக்கிறங்க, 66 பேர் வரணும். எத்தனை பேர் வரணும்? 66 பேர் வரணும். ஒருவேளை 100 பேர் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி சார்ந்த உறுப்பினர்களில்
66 பேர் தனியா மாறி போறாங்க, தனியாக வேற ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த 66 பேர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த 66 பேர்ல என்ன பண்ண முடியாது? நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த 66 பேரும் தனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. இதான் ஸ்பிளிட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அரசியல் கட்சியில் ஏற்படக்கூடிய பிளவு. இப்ப செம்பாதி பிளவுன்னு இதை சொல்லுவாங்க. 100 பேர்ல 66 பேர். இப்ப 100 பேர்ல 33 பேர் பண்ணாங்கன்னா, இப்ப அந்த 33 பேரையும் தகுதி நீக்கம் பண்ணலாம். 1/3 கான்செப்ட் கிடையாது. இப்போ 2/3 கான்செப்ட். எதுக்கப்புறம் 2003க்கு அப்புறம். இதே மாதிரி 114 பேர் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சி உறுப்பினர்கள் வேற ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரு 30 பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா, அவங்க மேல வந்து கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். 114ல 2/3 எத்தனைன்னு பார்ப்பாங்க. அடுத்து இந்த சி இருக்கா? இப்போ நீங்க இந்த 20 எடுத்துக்கிறங்கப்பா. எக்ஸாம்பிள் இந்த 20 பேர் ஒரு கட்சி வின் பண்ணியிருக்குப்பா. புதுசா ஒரு கட்சி 20 பேர் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 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 20 பேர் இருக்கக்கூடிய கட்சியில 2/3 கான்செப்ட் எடுத்துக்கிறங்க. இதை 3 பங்கா பிரிப்பாங்க. இப்போ 3 பங்கா பிரிச்சா எத்தனை வரும்? 6.5ன்னு வச்சுக்கிறேன். சும்மா 6.5ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்ப இதுல 2 பங்கு எத்தனை? 13. அப்ப வந்து 20 பேர் வின் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில 13 பேர் போய் வேற ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறான்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த 13 பேரை தகுதி நீக்கம் பண்ண முடியாது. அந்த கட்சி சார்பாக வெற்றி பெற்ற 2/3 பங்கு உறுப்பினர்கள் வேற ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்ய முடியாது. அப்போ ஒரு எம்எல்ஏ அடுத்த எம்எல்ஏக்கு சப்போர்ட், அடுத்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றது சம்பந்தமா நீங்க அதை தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இப்போ ஒரு 3 பேரை ஒரிசால வந்து தகுதி நீக்கம் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 பேரை வந்து ஒரிசால என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? தகுதி நீக்கம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால தான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். சார் வேற எப்படின்னா தகுதி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஏ அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. ஏ அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. இப்போ அதுல யார் சேர்றா? இப்போ வெங்கட் அப்படின்னு ஒருத்தர் சேர்றாரு. வெங்கட் அப்படின்னு ஏ கட்சியில சேர்றாரு. இவர் ஏ கட்சியில சேர்ந்துட்டு எம்எல்ஏ சீட் வாங்கி எம்எல்ஏ வின் பண்ணிறாரு. எம்எல்ஏ சீட் வாங்கி என்ன பண்றாரு? எம்எல்ஏ வின் பண்ணிறாருப்பா. இப்ப இந்த எம்எல்ஏ வின் பண்ணிட்டார்ல, இவரு நான் ஏ கட்சியில இருந்து விலகிக்கிறேன், நான் கட்சியுடைய உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிக்கிறேன், வேற கட்சியில போய் இவர் வேற கட்சியில போய் சேர்ந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சியுடைய உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிற மாதிரிலாம். சரிங்களா? அது கட்சி பயிலாப்படி இப்போ பார்த்தீங்கன்னா வெங்கட் அவர் வந்து பி பார்ட்டியில் போய் சேர்றாரு. எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம், ஏப்பா உனக்கு சீட்டு கொடுத்து உன்னை வின் பண்ண வச்சது ஏ பார்ட்டி, நீ போய் பி பார்ட்டியில் போய் சேர்ற. நல்லா கவனிக்கணும். எம்எல்ஏ இருக்கும்போதே பி பார்ட்டியில் போய் சேர்றாருன்னா அவருடைய எம்எல்ஏ பதவியும் பறி போயிடும். புரிஞ்சுக்கணும். அவருடைய எம்எல்ஏ பதவி என்ன ஆயிரும்? பறி போயிடும். ஓகே, இப்போ ஒருவேளை இவர் என்ன பண்றாரு? இந்த வெங்கட் என்ன பண்றாரு? ஏ கட்சி சார்பாக எலெக்ஷன் நின்று எலெக்ஷன்ல வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணதுக்கு அப்புறம் ஆனா அவர் ஆதரவு நிலைப்பாடு போல பி பார்ட்டிக்கே எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஆதரவு நிலைப்பாடு போல என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பி பார்ட்டிக்கு சம்பந்தமா அவங்க மேடைகளுக்கு போறது அவங்க ஆனா கட்சியில போய் சேரல. அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ இந்த கட்சி தலைமைக்கு கோவம் வருமா? ஏப்பா நீ எங்க கட்சிக்காரன் தானப்பா, நீ எதுக்கும் அந்த கட்சிக்காரனை கேட்கறதுனா சொல்ற, அவங்க சொல்றதுனா நீ ஏப்பா செய்யற அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த கட்சி தலைமை, ஏ கட்சி தலைமை வெங்கட் அவரை கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க. கட்சி தலைமை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி வந்து நீக்கப்படுகிறார், இவரோட யாருமே தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படின்னு கட்சி தலைமை வெங்கட் அவரை வந்து தூக்கிட்டாங்கன்னா இவருடைய எம்எல்ஏ பதவி கண்டினியூ ஆகும். அவரா போய் வேற கட்சியில சேர்ந்தால் அவருடைய எம்எல்ஏ பதவியும் போயிடும். ஒருவேளை கட்சியிலிருந்து அவரை நீக்கிறாங்க, கட்சியிலிருந்து நீக்கிறாங்க அப்படின்னா அவர் எம்எல்ஏவா இருக்கலாம். அவரா போனா மட்டும்தான். ஓகேவா? இது ஒண்ணு. அடுத்து வேற இதே ஆளு ஒரு 60 நாட்களுக்கு என்கிட்ட போயிட்டாருப்பா, எங்க இருக்காருன்னு தெரியல, ஏதோ ஒரு ரீசன். இப்போ ஹெல்த் இஷ்யூனா சொல்லணும், இது மாதிரி எனக்கு ஹெல்த் இஷ்யூ, நான் சட்டப்பேரவை அமர்வுக்குள்ள கலந்து கொள்ள முடியாது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்க கட்சி சார்பாக இருக்கக்கூடிய கொறடாவுக்கும் சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் 60 நாள் எங்கிட்டுமே அப்ஸ்காண்ட் ஆகிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கிறீங்களேன், இவரை கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்யலாம். இது ஒரு முக்கியமானது. அப்போ இது ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஒரு கட்சியை சேர்ந்தவர் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்தாருன்னா அவருடைய எம்எல்ஏ பதவி பறி போயிடும். அந்த கட்சியுடைய தலைமை வந்து அவரை நீக்கினாங்கன்னா அவருடைய எம்எல்ஏ பதவி பறி போகாது. இன்னொன்று நல்லா அடுத்து, ஆனால் நான் எல்லாரும் கண்டிப்பாக தெரியணும். ஏ பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அதே வின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? அதே ஒரு வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வச்சுக்கிறேன். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பி பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றாரு. பி பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றாரு. இப்ப இந்த ஏ பார்ட்டியில் விப் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், கொறடா. கவனிங்க, ஏ பார்ட்டியில் கொறடா, எல்லா கட்சிக்கும் கொறடான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரிங்களா? அந்த கட்சியோடையே வழிநடத்து போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொறடா உத்தரவு என்ன வருதுன்னா, இன்னைக்கு வந்து ஏ பார்ட்டி சார்பாக நம்ம வந்து சட்டப்பேரவையில் அமளி பண்ணுறோம், இந்த மசோதாவுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும், இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. யாருக்கு? இந்த வி அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இதை வந்து வி அவர் வந்து கட்டாயம் கேட்கணும்.
விப்பு கொறடா கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை யாரு வி கேட்கணும். ஒருவேளை வி கேட்கல, நீ என்னையா சொல்றது, நான் என்னையா கேட்கறது அப்படின்னு அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விப்பு வந்து ஸ்பீக்கருக்கு ரிப்போர்ட் அனுப்புவார். அப்படிதான் இப்போ ஒடிசால அனுப்பியிருக்காங்க. சரியா? விப்பு வந்து யாருக்கு ஸ்பீக்கருக்கு ரிப்போர்ட் அனுப்புவார், அறிக்கை அனுப்புவார். என்ன அறிக்கை அனுப்புவார்னா, இந்த ஏ அரசியல் கட்சி சார்பாக கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டவன் நான். என்னுடைய உத்தரவை மீறி வி செயல்படுகிறார். இவரை அந்த எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்குமாறு ஸ்பீக்கர்கிட்ட இவர் ரெக்வெஸ்ட் பண்ணுவார். சரிங்களா? நான் தான் விப்பு இந்த கட்சி சார்பாக, நான் சொல்றதை இவர் கேட்கணும். இவர் கேட்கல, நான் சொல்றதை கேட்காம இதற்கு எதிர்மாறா பண்ணாரு. அதனால இவருடைய எம்எல்ஏ பதவியை நீங்க பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கருக்கு ரிப்போர்ட் அனுப்புவார்ல. இதை ஸ்பீக்கர் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். இது என்ன பண்ணலாம்? ஸ்பீக்கரு கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். ஸ்பீக்கருடைய முடிவு தான் இறுதியானது. அப்போ இது ஒன்று தெரிஞ்சுக்கணும். இது ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இன்னொன்று பாருங்க, இவங்க சொல்லி இவர் கேட்கல. விப்பு வந்து சொல்லி பிக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஆனால் விப்பு சொன்னதை இவர் கேட்கவே இல்லைப்பா அப்படின்னா, கட்சிக்காரங்கள்ட்ட அந்த கட்சி தலைமைக்கிட்ட வி என்ன பண்ணலான்னா, ஒரு 2 வாரத்துக்குள்ள 14 நாட்களுக்குள்ள மன்னிப்பு கடிதம் கொடுத்துக்கலாம். அப்பா அந்த நேரத்தில் நான் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் பண்ணிட்டேன், தவறுதலாக பண்ணிட்டேன், இனி வரும் காலங்களில் நான் இந்த ஒரு செயல்களில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்துட்டாருன்னா அவரை நீக்குவதற்கு அவசியம் இல்லை. விப்பு என்ன பண்ணிடுவாரு? இங்கே ஸ்பீக்கருக்கு ரிப்போர்ட் அனுப்ப மாட்டாரு. விப்பு என்ன பண்ணிடுவாரு? ஸ்பீக்கருக்கு ரிப்போர்ட் அனுப்ப மாட்டாரு. ரைட். அதே மாதிரி இப்போ சுயேட்சை உறுப்பினர்கள், அதே மாதிரி நியமனம் செய்யக்கூடிய உறுப்பினர் இருக்காங்கல்ல, இண்டிபெண்ட் இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ்னால் என்ன? அரசியல் கட்சி சார்பாக நிற்காம சுயேட்சை சின்னத்தில் நிற்பாங்க. அப்படி சுயேட்சை சின்னத்தில் நின்று வின் பண்ணுறாங்க. இப்போ அதில் வீண் ஒருத்தர் வின் பண்ணுறாருப்பா. இதே வெங்கட்னு ஒருத்தர், ஏன்னா எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறார், அதனால தான் சொல்கிறேன். வெங்கட்னு ஒருத்தர், ஏன்னா இப்படி ஒரு நேம் வச்சுக்கிறது நல்லது தானே. வெங்கட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சுயேட்சை வின் பண்ணிட்டாருப்பா. சரிங்களா? இப்போ ஏதோ ஒரு தொகுதி, சோழிங்கநல்லூர் தொகுதியோ இல்லை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தொகுதியில் நின்று வின் பண்ணிட்டார். எதாவது வின் பண்ணியிருக்காரு? சுயேட்சை அப்படி நின்று இருப்பார். இவர் அதிமுக காரரும் கிடையாது, திமுக காரரும் கிடையாது. அதிமுக சிம்பல் நின்றுக்க மாட்டார், திமுக சிம்பல் நின்றுப்பார். எந்த ஒரு அரசியல் கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சார்பாக ஒரு எலெக்ஷன் நின்றுக்க மாட்டார். அந்த நேரத்தில் சுயேட்சை சிம்பல் கிடச்சிருக்கும். ரோடு ரோலரு, வாட்டர் பாட்டிலு, அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒரு சுயேட்சை சிம்பல் கிடச்சிருக்கும்ல. அதை ஒரு 20 நாளைக்குள்ள பிரபலப்படுத்தி அப்படியே வின் பண்ணிட்டான்னு வச்சுக்கிறோங்களே. வின் பண்ணிட்டாருப்பா. 2026 இப்போ மே மாதம் 10ஆம் தேதி பதவியேற்கிறார். நான் இப்போ இவர் வந்து எம்எல்ஏ பதவியேற்கிறார். என்னவா பதவியேற்கிறாரு? எம்எல்ஏவா பதவியேற்கிறார். இவருக்கு டென்யூர் எத்தனை வரைக்கும் இருக்கு? 2031 மே மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இவருக்கு டென்யூர் இருக்கு. 5 வருஷம் இருக்கு இவருக்கு டென்யூர். ஆமாவா? 5 வருஷம் எம்எல்ஏ இருக்கும். இந்த 5 வருஷத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த வெங்கட் என்பவர் எந்த ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்தாலும் அவருடைய எம்எல்ஏ பதவியும் பறி போயிடும். ஓகேவா? 5 வருஷம் என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் அவர் போய் சேர முடியாது. ஆதரவு தெரிவிச்சுக்கலாம், அரசியல் கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கலாம். ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் போய் அவர் என்ன பண்ண முடியாது? சேர முடியாது. அப்படி எம்எல்ஏ பதவி ரிசைன்மெண்ட் வேணா போய் அவர் அரசியல் கட்சியில் சேர்ந்துக்கலாம். அப்போ இந்த இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சுயேட்சையாக ஒருத்தவங்க தேர்தலில் நின்று வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அவங்க அடுத்த 5 வருஷம் அரசியல் கட்சியில் சேர முடியாது. அடுத்து நாமினேட்டட் மெம்பர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. ஒருத்தவங்களில் தற்போது நாமினேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபால 12 பேர் இருக்காங்க, 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு நாமினேட்டட் ஆங்கிலோ இண்டியன் இருந்தாங்க. அதே மாதிரி லோக்சபாவில் 2 நாமினேட்டட் ஆங்கிலோ இண்டியன் இருந்தாங்க. அதனால் தற்போது கிடையாது, எடுத்துட்டாங்க. 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த 12 பேர் இருக்காங்கல்ல, இந்த 12 பேர் இப்போ எக்ஸாம்பிள் 2026 மே மாதம் 1ஆம் தேதி பதவி இருக்கிறாங்கப்பா. இவங்களுக்கு ராஜ்யசபானா 6 வருஷம் டென்யூரா, 2032 வரைக்கும் உங்களுக்கு டென்யூர் இருக்கா. இந்த 6 வருஷ காலம், இந்த 6 வருஷ காலத்தில் ஃபஸ்ட்டு 6 மாதம் டைம் கொடுப்பாங்க. 2026 மே 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த 6 மாதம் டைம் கொடுப்பாங்க. அந்த 6 மாதத்துக்கு உள்ள ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் அவங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறலாம். 6 மாதத்தை தாண்டிருச்சு அப்படின்னா எந்த ஒரு அரசியல் கட்சியில் அவங்க சேர முடியாது. 6 மாதத்தை தாண்டி எந்த ஒரு அரசியல் கட்சியில் அவங்க போய் சேர்ந்தாங்கனாலும் அவங்களுடைய எம்பி பதவி பறி போயிடும். ஓகேவா? அப்போ நம்ம இந்த வீடியோவில் எது சம்மந்தமாக பார்த்தோம் அப்படின்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா சம்மந்தமாக பார்த்தோம். கட்சி தாவல் தடை சட்டம், அது சம்மந்தமாக ஒருத்தவங்களை எம்எல்ஏ பதவியிலேருந்து எப்படி தகுதி நீக்கம் செய்வாங்க அது சம்மந்தமாக பார்த்தோம். இப்போ கட்சி தாவல் தடை சட்டம் இல்லாமல் தேர்தல் முறைகேடு சம்மந்தமாக இருக்குன்னா, மாநிலத்தில் ஆளுநருக்கு பதவி, அவருக்கு பவர் போயிடும். ஆளுநருக்கு தான் பவர் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் பாராளுமன்றத்தில்
மக்களவை தேர்தல், அந்த தேர்தல் முறைகேடு சம்பந்தமா ஏதோ ஒரு எம்பிய பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா, அது குடியரசுத் தலைவருக்கு போயிரும். கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில ஒருத்தவங்கள தகுதி நீக்கம் செய்றதுக்கு மாநில அரசாங்கத்தில, மாநில சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு தான் இறுதி அதிகாரம் இருக்கு. இதே நீங்க பாராளுமன்றம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மக்களவை சபாநாயகருக்கு தான் அவருக்கு அங்கே இறுதி அதிகாரம் இருக்கு. ஓகேவா? சபாநாயகருடைய முடிவு தான் இறுதி முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த வீடியோல கட்சி தாவல் தடை சட்டம் சம்பந்தமா முழுமையா நம்ம பார்த்திருந்தோம். உங்களுக்கு தேவையானது என்ன டாபிக்னா வேணுமோ, அத நீங்க நார்மலா கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்ஸர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அந்த டாபிக் ரிலேட்டடா வீடியோஸ் நான் எடுத்துட்டு வரலாம். பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி.